Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 364 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஓரு ஏதோ அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரியே அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா நடந்து வந்துட்டு இருந்தால வழியில ஒரு ஸ்லாப் கடியில ஹாக் பேக் மாட்டிட்டான். சிண்ட்ரி கிட்ட காப்பாத்துன்னு கேட்டா அவன் மூவ் பண்ண முடியலம்பா. பின்ன ஹெல்ப்னு கேட்டா பரவாயில்ல, நான் உன்னோட மாஸ்டர், நான் சொல்றத கேட்டு நீ நடக்கணும்னு ஆர்டர் போட்டா அவன் எப்படி கேப்பா. அந்த ஓரு வேற வேகமா வந்துகிட்டு இருக்கான். அவன் காலுக்கடியில மட்டும் இந்த டாக்டர் மாட்டனா கண்டிப்பா சாணி சட்னி தான். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ டிவி ப்ரோக்ராம் பாக்குற மாதிரியே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹாக் பேக்கு செமையா காண்டாயிரும். என்ன மறுபடியும் பாடியை மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தானா கட்டுப்பாகுமா இல்லையா? நீ ஒரு ஜோம்பி, எப்பவுமே விசுவாசமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும்னு சொல்லி இன்னுமே அவளை கேவலமா தான் ட்ரீட் பண்ணுவான். இப்படி அவன் சிண்ட்ரிய பார்த்து சொல்றத கேட்கும் போது இவங்க ரெண்டுத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் என்ன பண்றது, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். அவன் என்னடானா ஒழுங்கா இப்ப நீ வந்து காப்பாத்து, நீ எப்பவுமே ஒரு பொணம் தான் அப்படி இப்படின்னு ரொம்ப பயங்கரமா பேசுவானா. இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிரும். ஆனா அந்த டைம் சடனா சிண்ட்ரி நம்ம சாப்பரை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி லுக்கு விடுவா. என்ன திடீர்னு நம்ம பக்கம் திரும்பிட்டான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே தப்புன்னு சிரிச்சிருவா. அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே அசந்துருவாங்க. ஏன்னா இவ இப்படி சிரிச்ச மாதிரி தான் செவுத்துல ஏகப்பட்ட போட்டோஸ் மாட்டி வச்சிருந்தாங்க. அப்ப அதே மாதிரி சிரிக்கிறான்னா அவளுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இங்க இந்த டாக்டர் கத்திரி அடப்பான், ஒழுங்கா இனி வந்து காப்பாத்து சிண்ட்ரி, லேட் பண்ணா நான் செத்துருவேன், ஓர் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவன் பக்கத்துல வந்து காலை தூக்கிடுவான். ஐயோ மிதிச்சிராரா, நான் கீழே இருக்கேன், என்ன தெரியலையா, நான் தான் டாக்டர், நன்றி கெட்ட கேவலமானவனே, நான் தான் உன் பாடியை மொத்தமா மாடிஃபை பண்ணுவேன், அதனாலதான் உன்னால மூவ் பண்ண முடியுது, என்னைய மிதிச்சிராதன்னு காட்டுத்தனமா கத்துவான். ஆனா அவன் எதையுமே கண்டுக்கல. அப்படியே ஒரே மிதி, அதுவும் சாதாரண மிதியில மொரட்டு மிதி. அவன் மிதிச்ச மிதியில பில்டிங் எல்லாம் கண்டமேனிய உடஞ்சு செதறி விழுந்துட்டு இருக்கும். உசோப்பா அதுக்கு நடுவுல என்னடா நடக்குதுங்கன்னு பதறி அடிச்சு ஓடிட்டு இருப்பான். என்னங்கடா இவ்வளவு கேவலமா எர்த்துக்கு வருது, என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேல கண்ணா பின்னு உடைய ஆரம்பிக்கும். என்ன உடையுதுன்னு உசோப்பு லுக்கு விட்டா அந்த ஓரு பைய ஓங்கி ஒரு குத்து ஊத்தி கீழ் ஃப்ளோரை ஓபன் பண்ணி விட்டுட்டான். ஆஹா, லூஃபியோட சோம்பி சிக்குன்னு செத்துவனேன்னு விழுந்தடிச்சு ஓடுவான். ஓர் செக் பண்ணி பாப்பான், இவன் அந்த போட்டோல இருக்கானான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா உசோப்பு மாஸ்க் போட்ட அந்த சோகிய கிங்கோட போஸ்டர் தான் வந்திருக்கு, உசோப்போட மூஞ்சி இல்ல. அதனால அவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அதே நேரம் இங்க சஞ்சய் நமிய காப்பாத்திட்டான்ல, அவனுமே பயந்துட்டு இருப்பான், என்ன பில்டிங் இந்த அளவுக்கு அதிருதுன்னு. அப்ப அந்த டைம் மேல பாப்பான், கண்ணா பின்னான்னு கிராக் வந்துட்டு இருக்குமா. ஐயோ ஏதோ ஒரு பஞ்சாயத்து போலன்னு பீதி ஆகும் போது அந்த ஓர் பையலோட காலு மட்டும் வரும். அப்பவே தெரிஞ்சு போச்சு இது லூஃபியோட ஜோம்பி தான். இங்க நமி வேற இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் இப்படி குரட்டை விட்டு தூங்கலாமா? ஆனா அவ எந்திரிக்கிற மாதிரி இல்ல. சரி இப்போதைக்கு நம்மளுக்கு ஓடுறத தவிர வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ ஒண்ணு இவனை கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும். சஞ்சய் அப்படியே மேல பார்த்துட்டு கீழே பாப்பான். பார்த்தா நம்ம நமிய காணோம். எங்க போனா, ஒருவேளை எந்திரிச்சிட்டாலோ. நமின்னு சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே காணோம். அப்படின்னா கம்ப்ளீட்டா மறைஞ்சிட்டா. மறையிறான்னா இதுக்கு யாரு காரணம்னு சொல்லிட்டு திரும்புவான். அந்த அப்சலமோட வாய்ஸ் கேட்கும், என்ன கண்ணா ஆட்டம் என் பக்கம் மாறிச்சான்னு, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியாடா சாணி மண்டையான்னு காண்டாயி கத்துவான். அந்த டைம் ஓர் அப்படியே பின்னாடி வந்துகிட்டு இருப்பான். அந்த அப்சலம்க்கு இப்ப என்ன ஒரு சந்தோஷம்னா அந்த ஓர் இப்ப அவங்களோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் ஒருத்தர் இருந்தா போதுமே, எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் காலி பண்ணிடலாம்ல. சோ இனிமேட்டு உனக்கு தண்டனக்கா, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது, கடைசியில நான் வின் பண்ணிட்டேன், கண்டிப்பா நான் நமிய கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன்னு பயங்கரமா சவாலெல்லாம் விடுவான். சஞ்சிக்கு செம்மையா காண்டாயி, ஒழுங்கா நமிய திருப்பி கொடுத்துரு, இல்ல அடிக்கிற அடியில பல்லுகள் எல்லாம் பறந்துரும்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த ஓரு சஞ்சய் மிதிக்கிறதுக்காக காலை தூக்கிட்டு நிப்பான். ஆனா அந்த அப்சலமு, தம்பி உன் கூட விளையாட ஒரு அல்டிமேட் ஜோம்பி வந்திருக்கு, போய் அதுகிட்ட ஜாலியா விளையாடும்பானா. உடனே சஞ்சய் அப்படியே திரும்புவான். காலை வச்சு டம்முன்னு ஒரு மிதிச்ச சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம பையன் சஞ்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அந்த பில்டிங்கோட டாப்ல காட்டுறாங்க. அங்கதான் ப்ரூக்ஸ், பிராங்கி, ஜோரோ இவங்க 3 பேருமே இருப்பாங்க. ஒரு வழியா அந்த சாமுராய நம்ம ஜோரோ ஜெயிச்சிட்டானே. ப்ரூக்குக்கும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் ஷேடோ திரும்பி கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து இந்த பஞ்சாயத்தெல்லாம் சால்வ் பண்ணி எப்படி எஸ்கேப் ஆலான்னு பிளான் பண்றதை விட்டுட்டு அந்த ப்ரூக்ஸ் அவன் அஃப்ரோ ஹேரை பத்தி பேசிட்டு இருப்பான். உடனே பிராங்கிக்கு காண்டா, டேய் இந்த சிச்சுவேஷன்ல உன் மண்டையில இருக்க முடியெல்லாம் ரொம்ப முக்கியமாடான்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். அப்ப நம்ம பையன் ஜோரோவை காட்டுறாங்க. அவனுக்கு புது கத்தி கிடைச்ச உடனே செம ஹாப்பி. அதுவும் இது ஒரு நார்மலான கத்தி எல்லாம் இல்ல, லெஜெண்டரி ஸ்வாடு. சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். அப்ப இந்த மொத்த பில்டிங்குமே கண்ணா பின்னான்னு கண்டமேனிக்கு அதிர ஆரம்பிக்குமா. என்ன ஆச்சு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. எல்லாம் பயந்து போய் பார்த்துட்டு இருந்தா இந்த ப்ரூக்கு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது பாம்பான். அதுக்கப்புறம் எனக்கு எலும்பு மட்டும் தான் இருக்கு, அப்புறம் எப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுன்னு கேட்பான். அட அவனோட அஃப்ரோ ஹேருக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதாமா. பிராங்கி காண்டாயி அவன் மண்டையோட ஒரு அடி. பின்ன சீரியஸான சிச்சுவேஷன்ல லந்து பண்ணிட்டு இருக்கான் ராஸ்கல். இங்க ஜோரோ கத்திய சொருகிட்டு என்னவா இருந்தாலும் ஒரு கை பாத்துலாங்கிற மாதிரி லுக்கு விடுவான். அப்பதான் அங்க இருக்க பில்டிங்க பட்டால் உடைச்சுக்கிட்டு அந்த ஓர் பைய என்ட்ரி கொடுப்பான். வந்த வேகத்தை பாத்தீங்கல்ல, இவனுங்க எல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க. என்னடா இவன் இப்படி கொலவெறித்தனமா என்ட்ரி கொடுக்குறானேன்னு. அதுவும் இத்த அதண்டிக்கு ஒரு ஜோம்பி என்ட்ரி கொடுத்து இவங்கள லுக்கு விட்டா
எப்படி இருக்கும், கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இது லூஃபி ஜோம்பின்னு. என்ன பண்ணலான்ட்டு எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா அப்பதான் அங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க. நம்ம சஞ்சய் அதோட காலுகிட்ட இருந்து அப்படியே எந்திரிச்சு வருவான். அந்த ஓர் பைய மிதிக்கும் போது எஸ்கேப் ஆயிட்டான் போல. ஆனா நமிய கோட்டை விட்டான்ல, அதான் கொல்ல கால இருப்பான். ஜோரோ பார்த்து திட்டிட்டு இருப்பான், இந்த முட்டா பைய குக்குக்கு இங்க என்ன வேலைன்னு. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபிய காட்டுறாங்க. ஏய் நில்றா, நெருப்பு கோழி மண்டையான கத்திட்டே ஓடி வரான். அட அந்த கெக்கோ முரியாவை விரட்டிட்டு தான் அவன் நான் நிக்க மாட்டேன் நிக்கவே மாட்டேன்னு ஓடுவான். லூஃபி என்ன ஆனாலும் சரி இவனை விடவே கூடாதுன்னு தான் விரட்டுவான். ஏன்னா இப்ப அவனுக்கு அந்த பெரிய ஜோம்பியை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. இந்த கெக்கோ முரியாவை கம்ப்ளீட்டா பொழந்து கட்டிட்டாலே எல்லாரோட ஷேடோவுமே அவங்க ஓனர்ட்ட போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்தும் இல்ல. சோ உன்னை எஸ்கேப் ஆக விட மாட்டான்டான்னு வெறியோட கத்திட்டு வருவான். அப்படியே கட் பண்ணி அந்த உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்க மேரேஜ் ஹாலை காட்டுறாங்க. அங்க அந்த அப்சலம் நமிய தூக்கி வச்சுக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஆசைப்பட்ட மாதிரியே இப்ப நமிய கல்யாணம் பண்ண போறான். இப்ப அவனை தடுக்க யாருமே இல்லையே. இந்த இடத்துலதான் அவன் கல்யாணம் மிஸ் ஆயிருச்சு. வேற எங்கேயாச்சும் போய் அந்த கல்யாணத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அவ கண்ணை திறந்தான்னா கட்டவாயிலேயே மிதிப்பா. பயலுக்கு அது தெரியல. சோ சேட். இங்க பெரோனாவை பார்க்க வந்த ஜோம்பிஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ பெரோனாக்கு என்னாச்சு, அன்கான்சியஸா இருக்காங்களே, யாரு எப்படி பண்ணா அப்படி இப்படின்னு சுத்தி முத்தி பாப்பானுங்க. அவளுக்கு எந்த ஒரு இன்ஜூரிஸுமே இல்ல. கேப்டன் குமஷி லெப்டினன்ட் எல்லாத்தையுமே அந்த நீண்ட மூக்கம் காலி பண்ணிட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு எல்லாம் வெறியோட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் பெரோனாவை காட்டுறாங்க. பேய்களுக்கெல்லாம் பிரின்சஸ் பேய் அடிச்ச மாதிரி படுத்து கிடப்பா. எல்லாம் பெரோனா வாங்க, இந்த மேன்ஷன் பெரிய ஆபத்துல இருக்கு, நீங்க இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சங்குதான். அங்க ஸ்பெஷல் ஜோம்பி எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு இருக்குதுன்னு எவ்வளவோ கூட்டு பாப்பாங்க. அவகிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆனா மத்த ஜோம்பிஸ் எல்லாம் அந்த மேன்ஷனை விட்டு அடிச்சு புரண்டு வெளியில ஓடுவாங்க. ஏன்னா அந்த ஓர் கண்ட மேனிக்கு அங்க கதகளி ஆடிட்டு இருக்கான். அவன் சைஸுக்கு இந்த பில்டிங்ல வந்து இப்படி அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தானா என்ன ஆகிறது. இதுல வேற தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கே அவன் மண்ட மேன்ஷன்ல நல்லா தெரியுது. அவன் காலுக்கடியில எல்லாம் சிக்கனா கண்டமாயிருவோன்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அப்ப அந்த டைம் முசோப்பு அவன் பைனாக்குலர் வச்சு அப்படியே ஜூம் பண்ணி பாப்பான். இவன் என்ன இவ்வளவு ஜெயிச்சாண்டிகா இருக்கான்னு. அப்பதான் அவன் கையை நோட் பண்ணுவான். இவங்க எல்லாத்தோட போட்டோவும் அதுல இருக்கும். ஆஹா இதான் மேட்ரான்னு சொல்லி பீதி ஆகும் போது கரெக்டா சாப்பரும் ரோபினும் அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு இந்த மேட்ரை சொல்லுவான். நம்மளோட வாண்டட் போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஜோம்பியோட கையில ஒட்டி வச்சிருக்காங்கன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க எல்லாத்தையுமே அவன் வளைச்சு காலி பண்ண போறான். அத்தனை பேருமே அட்ட டைம்ல இவனை பார்த்து பயங்கரமா பீதி ஆயிட்டு இருப்பாங்க. உசோப்பெல்லாம் கதறி அழுவான். ஐயோ முடிஞ்சது, அவன் நம்மள தான் விரட்டிட்டு இருக்கான்னு. அந்த டைம் அவன் பயங்கரமா கத்துவான், ஸ்டார் ஹேட் குரூ எல்லாம் வெளியே வாங்கடான்னு. சஞ்சய் பார்த்துட்டு அட பாவிகளா, இவனை நம்ம குரூக்கு எதிராக தான் ஏவி விட்டுருக்காங்களா, அப்போ பஞ்சாயத்து கன்ஃபார்ம்னு. உசோப்பு சென்டிமெண்டா பேச ஆராமா. எப்பா லூஃபி, நீ உன்னோட சொந்த குரூவையே காலி பண்ண போறியா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு மனசாட்சி இல்லையான்னு. ரோபின் வந்து பார்த்துட்டு நீ என்ன கேட்டாலும் அவனுக்கு மனசாட்சியும் இருக்காது மண்ணும் இருக்காது. ஏன்னா யாரோ கொடுத்த ஆர்டரை தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்பா. இவன் உயிரோட இருக்கும் போதே நல்லா தெரியுது நிஜமான லூஃபிக்கு ஒண்ணு ஆகலன்னு. ப்ரூக்கு தான் பார்த்துட்டு வாய் கிளிய கத்திட்டு இருப்பானே தவிர பிராங்கி இந்த மான்ஸ்டரை நம்ம காலி பண்ண வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த ஓர் நம்மளுக்கு எல்லாத்தையுமே அப்படியே கொடூரமா தேடிட்டு இருக்கும். அப்ப ஜோரோ பார்த்துட்டு சோழிய முடிச்சிட வேண்டியதான்னு ஜாலியா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.